சீனாவின் ஷென்சனுக்கு புறப்பட்ட விமானம் நள்ளிரவுக்கு பிறகு அந்த விமானத்தின் இயந்திரத்தில் தீ ஏற்பட்டதால் அது குவாலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் அவசரமாக தரையிறங்கியதாக ஸ்லாங்கோர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியிருந்ததை ஏர் ஏசியா இன்று மறுத்தது. விமானத்தின் இயந்திரங்களில் ஒன்றின் குழாய் சேதமடைந்ததால் வெப்பக்காற்று வெளியேறியதால் பழுது பார்ப்பதற்காக விமானம் பழுது பார்க்கும் மையத்திற்கு திரும்ப வேண்டியிருந்தது என்று ஏர் ஏசியா தெரிவித்துள்ளது. விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பிடிக்கவில்லை என்பதை ஏர் ஏசியா உறுதிப்படுத்தியதோடு அந்த விமானம் மீண்டும் திங்கட்கிழமை சேவைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தது. விமான குழுவினர் விரைவாக செயல்பட்டு பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியதாக ஏர் ஏசியாவின் துணை தலைமை செயல் அதிகாரி சேஸ்தர் வோவை மேற்கோள் காட்டி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. எங்கள் விமானிகள் மற்றும் கேபின் குழுவினர் இதுபோன்ற சூழ்நிலைகளை கையாள பயிற்சி பெற்றுள்ளனர். மேலும் பொருத்தமான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து எந்த ஒரு சம்பவமும் இன்றி அந்த விமானம் பாதுகாப்புடன் தரையிறங்கியதாக அவர் கூறினார். அனைத்து 171 பயணிகளும் பாதுகாப்பாக இறங்கி மற்றொரு விமானத்தில் அதிகாலை மணி 3:46க்கு புறப்பட்டு காலை மணி 7:51க்கு சீனாவின் ஷென்சன் பவுன் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியதையும் ஏர் ஏசியா உறுதிப்படுத்தியது. முன்னதாக ஏர் ஏசியாவின் AK-128 விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் வலது இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக KLIA-2 அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக FMT செய்தி வெளியிட்டிருந்தது. இதனிடையே அவசர தரையிறக்கம் குறித்து வழக்கமான நடைமுறையின்படி மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் விசாரிக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.